லூர்து நகரத்துல காட்சி கொடுக்கப்பட்ட அந்த நாளை நம்முடைய திருச்சபையானது லூர்து அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக கொண்டாடுகிறது. மாதா வந்து 3 விஷயங்களை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. ஒன்று ஜபம், இன்னொன்று தபம், அதாவது பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தபம் ஒருத்தல் முயற்சி. 3வது மனமாற்றம். ஜபம், தபம் செய்யணும், மனமாற்றம். இந்த 3 தான் மாதா எல்லா இடத்திலையும் வந்து சொல்றாங்க. மிக முக்கியமான 3 காட்சிகளை இந்த திருச்சபையானது நமக்கு சொல்லி வெளிப்படுத்துகிறது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய காட்சி என்ன அப்படின்னு சொன்னா, மெக்சிகோ நாட்டுல குவாதலூப் மாதா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மெக்சிகோ நாட்டுல மாதா வந்து எப்படி காட்சி கொடுப்பாங்கன்னா, மாதா உங்களுக்கு தெரியும், அவங்க பாவத்தை போக்குவதற்காக அந்தந்த இடங்கள்ல வருவாங்க. இந்த குவாதலூப் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த மாதா காட்சி கொடுத்த அந்த இடத்துல, அது ஒரு மலைக்கு மேல ஒரு ட்ரையான ஏரியா. அந்த இடத்துல கன்னி பெண்களை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பலி கொடுப்பாங்க. கன்னி பெண்களை பலி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் மாதா என்ன செஞ்சாங்க, அந்த இடத்தை மாற்றுவதற்காக ஒரு ஏழை விவசாயி, எப்படிப்பட்ட விவசாயி, ரொம்ப இன்னசென்டான விவசாயி, மாதா காட்சி கொடுத்தத அவங்களுக்கு அந்த மாதா கிட்ட எப்படி இவரு சொல்லுவாராம், மகளே அப்படின்னு பேசுவாராம். அந்த அளவுக்கு இன்னசென்டான ஒரு விவசாயிக்கு தான் மாதா காட்சி கொடுத்து இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ அதுக்கப்புறமா அந்த இடத்துல 80 லட்சம் மக்கள் வந்து வழிபாடு செய்யறாங்க. அப்ப மாதா எந்த அளவுக்கு மாத்திருக்காங்க பாருங்க. கன்னிகளை பலி கொடுத்த ஒரு இடத்தை மிகப்பெரிய ஒரு ஆலயம் அங்க கட்ட வச்சு அந்த பிஷப்புக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து, இதெல்லாம் நமக்கு தெரியும், டைம் இல்ல சொல்ல முடியல. அது ஒரு காட்சி குவாதலூப்பே மெக்சிகோல. 2வது மிகப்பெரிய காட்சி நமக்கு எல்லாம் தெரியும், பாத்திமா காட்சி. 3 சிறு பிள்ளைகள் வந்து ஆடு மேய்க்க போறாங்க. அங்க வந்து முதல் தயாரிப்பு வந்து என்னன்னா, வானதூதர்கள் அந்த பிள்ளைக்கு தோன்றி அந்த அப்பம் கிண்ணம் வந்து அப்படி நடுவில் நிக்குது. அப்ப அவங்க மாதா அவங்களுக்கு ஒரு அந்த சமணசானவங்க ஒரு ஜபத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம இந்த இதுல அப்பத்தை கிண்ணத்தை தூக்கும் போது, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் விசுவசிக்கிறேன், உம்மை நான் நம்புகிறேன், உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை நேசிக்காத, விசுவசிக்காத, நம்பாத, அன்பு செய்யாதவர்களுக்காக உடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். இந்த ஜபத்தை கிண்ணத்தை தூக்கும் போது நீங்க சொல்லுங்கன்னு வானதூதர் வழியாக சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு கூட நம்ம எல்லாருமே அந்த ஜபத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமா மாதா காட்சி கொடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஜெபிங்க அப்படின்னாங்க. இந்த 3 பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, இவங்க வந்து இரவு நேரத்திலே பகல்லையும் முரடுத்தனமான கயிறுகளை தங்களுடைய உடம்புல கட்டி, அப்படி அவங்களுக்கு வலி பின்னி எடுக்கும். ஆனா அந்த வலியை பொருட்படுத்தாமல் மாதா சொல்லியிருக்காங்க, பாவிகளுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடம்புல கயிறு கட்டியிருக்காங்க. அப்புறமா அவங்க ஆடு மேய்க்க போகும்போது கசப்பு காய்கள் இருக்கும், அதை பறிச்சு சாப்பிடுவாங்களாம். கசப்பா இருக்கும், ஆனா பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஒப்பு கொடுப்பாங்களாம். சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஏழையான பிள்ளைங்க, சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. அது வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். அங்க இவங்களோடவும் ரொம்ப பாவமா இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, அந்த ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பசியில உட்கார்ந்துருப்பாங்களாம். ஒரு முறை அங்க இருக்கக்கூடிய 3 பிள்ளைங்கள ஒரு பொண்ணுக்கு பேரு ஜெசிந்தா. உங்களுக்கு தெரியும், லூசியா, ஜெசிந்தா, பிரான்சிஸ். இந்த ஜெசிந்தா வந்து பசியில ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல ஒரு தண்ணியில தவளை வந்து பயங்கரமான சத்தம் கொடுத்துச்சு. நம்மளே வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது யாராவது வந்து ஏதாவது சொன்னா நம்ம எரிச்சல் படுவோம் இல்லையா, அந்த நேரத்துல சூழ்நிலை கைதியா நம்ம பாவத்தை செஞ்சிருவோம். இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அப்படியே காதுகளை கத்தி பிரான்சிஸ் சொல்லுது, பிரான்சிஸ் உன்னுடைய தம்பி அவன் பக்கத்துல இருக்கான், பிரான்சிஸ் இந்த தவளைகளை கத்த சொல்லாத, எனக்கு அப்படி தலை வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே பிரான்சிஸ் சொல்றான், மாதா உனக்கு என்ன காட்சி கொடுத்தாங்க, நீ வந்து ஒருத்தர் செய்யணும் தானே சொன்னாங்க, இதை ஏன் நீ ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்னா, அந்த சின்ன பொண்ணு கூனி குறுகி போயிடுச்சு. ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் சொல்லுது, தவளைகளை எவ்வளவு வேணாலும் கத்த சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களா, ஒருத்தர் செய்யறாங்க. கடைசியில என்னாச்சு, அந்த இடம் சோவியத் யூனியன். மாதா வந்து ரஷ்யா மனம் திரும்புவதற்காக தான் மெயினா அந்த காட்சிகளை கொடுத்தாங்க. நமக்கு எல்லாம் தெரியும் பாத்திமா காட்சிகள். சோவியத் யூனியன் என்று சொல்லப்பட்ட 1917 தான் காட்சி கொடுத்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ரஷ்யான்னு சொல்ல மாட்டோம், சோவியத் யூனியன். பல நாடுகள், உக்ரைன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வல்லரசாக இருந்துச்சு. மாதா காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா அது என்ன, ஒரு 25 ஏவுகணைகள் அங்க போர் நடக்கும்போது அடிக்கப்பட்டு எல்லாம் நொறுக்கப்பட்டு, இன்றைக்கு சோவியத் யூனியன்ற வார்த்தையே கிடையாது, மனம் மாறி ரஷ்யா, உக்ரைன் தனித்தனி நாடாக மாறிடுச்சு. அங்க கிறிஸ்தவம் உள்ள வந்துருச்சு. மனமாற்றத்துக்குரிய அந்த நிகழ்வுகள் நடந்துச்சு. அப்ப அங்க மனமாற்றம் நடந்துச்சு. 3வது பெரிய ஒரு காட்சியாக லூர்து மாதா 1851
இந்த பர்னதத் வந்து ஒரு குகைக்கு பக்கத்துல வராங்க. இந்த மசபேல் குகை உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி காட்சி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 18 முறை ஜூலை 11 வரைக்கும் காட்சி கொடுத்திருக்கிறாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, பெனன்ஸ் பெனன்ஸ் பெனன்ஸ், பரிகாரம் பரிகாரம் பரிகாரம். அந்த பிள்ளைகிட்ட என்னெல்லாம் சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, அங்க ஒரு நீரூற்று தொடங்கிறதுக்கு முன்பாக பயங்கரமான சகதி. அந்த சகதியில மாதா சொல்றாங்க, நீ ஊந்து ஊந்து போய் அந்த மண்ணை நக்கு. இது எதுக்கு ஒப்பு கொடு? பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி கொடு. அடுத்து என்ன சொல்றாங்க, தரையை தாழ்த்தி முத்தமிடு. இந்த பொண்ணு செய்ய செய்ய கூட இருந்து கூடி இருந்தவங்க எல்லாம் அதே மாதிரி செய்யறாங்க. செய்து இன்றைக்கு எந்த அளவுக்கு அது மாறி இருக்குன்னா, உலகம் முழுசும் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு வராங்க. பல லட்சம் மக்கள் அங்க வராங்க. அதுல ஒரு புதுமை என்னன்னா, ஒரு சின்ன பையனை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனுக்கு வந்து இந்த லூர்து நகரை கேள்விப்பட்டு மருத்துவர்கள் எல்லாம் முடியாத முடக்குவாத, அதாவது நடக்க முடியாத அந்த ஒரு அந்த நிகழ்வு, அந்த இதை கேள்விப்பட்டு உள்ள வராங்க, லூர்து நகருக்கு வராங்க. அப்போ அங்க வந்து நற்கரணி எடுத்துட்டு எல்லாரும் பக்கத்துலயும் வருவாங்க. இந்த பையன் அந்த நற்கரணை பார்த்து என்ன சொன்னா அப்படின்னா, இயேசுவே, நீர் எனக்கு இந்த இதை கியூர் பண்ணலனா உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராம். சத்தமா யார் இருக்கிறத பத்தி அவங்க கவலைப்படல. ஆனா என்ன நடந்துச்சு, இது அப்படியே காட்சி கொடுத்துட்டு அவரு நற்கரணை காமிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நடக்க ஆரம்பிச்சானா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்றைக்குள்ள நாள் சிக்கு பீப்புளுக்கு கியூர் பண்ணக்கூடிய ஒரு நாளாக உலகம் அறிவிச்சிருக்குது. ஏன்னா உலகம்னா நம்ம திருச்சபை அறிவிச்சிருக்குது. அந்த அளவுக்கு லூர்து நகர்ல புதுமைகள் நடக்குது. சரி, இதெல்லாம் பெரிய பெரிய காட்சிகள். ஏன் நான் என் கணவரும் இந்த இடத்துக்கு ஓடி 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 வரோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கும் குட்டி பாத்திமா காட்சிகள் மாதிரி மாதாமா கொடுத்தாங்க. நீங்க நின்றுட்டு இருக்க இடம் வந்து சாதாரண இடம் இல்ல, மிக 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 புனிதமான ஒரு இடம். மகிழ்ச்சி வந்து எப்போ மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கோடு பகிர்ந்து கொள்ளும் போதுதான் மகிழ்ச்சி பரப்பப்படும். நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள சொன்னா எனக்கு மட்டும் மகிழ்ச்சியா இருக்குன்னு தெரியாது. நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு எல்லாத்துக்கிட்டே அந்த மகிழ்ச்சியை சொல்லணும். அப்போ இங்க 2019 மார்ச் 17ஆம் தேதி நான் இங்க நடுவுல நிக்கிறேன். இங்க வந்து எங்களுடைய அக்கா, அவங்க வந்து பெரிய அக்கா, நான் நடுவுல நிக்கிறேன். அடுத்து வந்து எங்க அண்ணன் நிக்கிறான். இந்த காட்சிகளை மாதாமா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாத்திமா காட்சிகளை போல, லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ் அப்படின்ற வார்த்தையை அவங்க வாயிலிருந்து சொல்ல சொல்ல எங்களுக்கு அறிக்கையிட்டாங்க. அப்படி கொடுத்த அந்த நேரத்துல இந்த மாதாவுடைய இடது கண்ணிலிருந்து, அந்த லெப்ட் கண்ணிலிருந்து 7 மணிலிருந்து 7:45 வரைக்கும் மாலையா கண்ணீர். அப்புறம் அங்கே ஒரு லைட், ரெட் லைட் எங்க மேல அடிக்கப்பட்டது. போட்டோல அப்படியே அது பதிஞ்சிருந்தது. அப்ப இந்த இடமும் ஒரு புனிதமான இடம். மாதா 3 விஷயத்தை நம்மகிட்ட கேக்குறாங்க: ஜபம், தபம், மனமாற்றம். மாதா கிட்ட வந்தவங்க கண்டிப்பா மனமாற்றம் அடையக்கூடும். இப்ப நீங்க கூட மனசுக்குள்ள நினைக்கலாம், நீதான் மாதாட்ட வந்துட்டே இருக்கேன், நீ என்ன மனமாற்றத்தை காமிச்சு அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள நான் நிறைய மனமாற்றத்தை நான் கண்டுகொள்கிறேன். அதை நான் இன்னொரு டைம்ல நான் நிறைய சொல்லலாம். ஆனா என் வாழ்வு முறையை நான் வந்து வெளிப்படுத்தணும். அதாவது எல்லார் முன்பாகவும் நான் ஒரு நல்லவளாக வாழ்ந்து காட்ட வேண்டும். என் வாழ்வை பார்த்தால் மற்றவர்கள் மாறுவாங்க இல்லையா? நான் சும்மா நான் மாறிட்டு நான் சொல்ல முடியாது. என் வாழ்வை பார்த்து அதே மாதிரி மாதா நம்ம ஒவ்வொருவரையும் என்ன கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, ஜெபம் வேணும், தபம் வேணும், மனமாற்றம் அடையணும் என்று சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு இத்தனை பேரை நம்ம நிறைய பேரை அழைச்சோம், ஆனா இவ்வளவு பேர் தான் வரணும்னு மாதாவுடைய திட்டம். ஆகவே இந்த திருப்பலியில இந்த இடம் புனிதமான இடம். பக்தியோடு, ரொம்ப பக்தியோடு கைகளை கூப்பி நாம் இந்த இடத்துல மாதா இறங்கி வருவாங்க. இது நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை, இரவு ஜெபமாலை செய்யும்போது 2 மணி to 3 மணி நாங்க அதை கண்களால் நிறைய ஸ்மெல் வரும், மாதாவுடைய ஸ்மெல், விண்ணகந்த மனம் வரும். இதெல்லாம் நாங்க கண்டோம். இதுக்கு இவங்கெல்லாம் சாட்சிகளா இருக்கிறாங்க. ஆகவே இந்த புனித இடத்துல பக்தியோடு இந்த திருப்பலியில பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன். இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு நீர் உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய கன்னி மரியா, ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன்.
இறைவாக்கினர் ஏசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை திருவசனங்கள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முறைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இந்த தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு மந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லது மற்ற சமயங்களிலும் நாம் வீடுகளுக்கு சென்று ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். இந்த காட்சிகளை பற்றி சிறுமியிடத்திலே கேட்கும் பொழுது அவர் சரியான விளக்கம் கொடுத்தார். அந்த பிரான்ஸ் தேசத்தில் உள்ள மக்கள் ஏராளமான கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் சரியான பதில் விளக்கத்தை கூறினார். அந்த விளக்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் நிறைவாக இருந்தது. அதன் பிறகு அந்த இடத்திலே அதிகமான அற்புதங்கள் நிகழ்ந்தன. ஏராளமான அற்புதங்கள் நிகழ்ந்தன. பல அற்புதங்கள். டக்ளஸ் அவர்கள் ஒரு உதாரணம் கூறினார்கள். ஒரு விபத்து நடந்து பல இடுப்பிலே காயம் ஏற்பட்டு படுக்கையிலே இருந்த ஒரு மனிதனை, சாகும் தருவாயிலே இருந்த ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள்.
கொண்டு வந்து அங்கே மாதாவிடத்திலே மன்றாடி நற்கரணை ஆசிரியர் குருவானவர் கொடுக்கும் பொழுது அந்த ஒளியானது அவருடைய உள்ளத்திலே ஊடுருவி அவர் நலமடைந்தார். இப்படி பல புதுமைகள், அற்புதங்கள் லூர்து மாதாவினுடைய பரிந்துரையினால் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதுபோல நம்முடைய இல்லமானது அந்த லூர்து மாதாவுடைய அந்த இல்லத்திலிருந்து வந்த ஒரு பகுதி என்று சொல்லலாம், ஒரு கிளை என்று சொல்லலாம். ஒரு கடவுளுடைய அரசு கடுகு விதையை போன்றது என்று இயேசு சொல்லுகிறார். அங்கு விதைக்கப்பட்ட அந்த கிளையானது பல இடங்களில் பரவுகிறது. அதுபோல ஒரு கிளையும் அங்கிருந்து இங்கு பரவுது. இந்த லூர்து மாதா என்று ஒரு கெபி இங்கே ஆரம்பிக்கப்பட்டு இந்த கெபியில் இருந்தும் ஏராளமான மக்களுக்கு விண்ணப்பங்கள் நிறைவேறுகின்றன. இந்த இடமானது அந்த லூர்து மாதா இடத்திலே ஒரு 3 குன்றுகள், ஒரு குகை என்று மேகக்கூட்டங்கள் அடிக்கடி மாறி மாறி ஒரு இயற்கை காட்சிகள் நிறைந்த இடம். அதுபோலத்தான் இந்த இடமும் இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு இடம். இங்குள்ள மரங்கள், இங்குள்ள மேகங்களை பார்க்கும் பொழுதும் அடிக்கடி மாறி மாறி பல விதவிதமான குதிரை மேகங்கள். தாயும் தந்தையுமான இறைவா, அன்னை மரியாவின் பல்வேறு உன்னத குணங்களை என் தாய்மார்களுக்கு அளித்து எந்த ஒரு கடினமான சூழலிலும் தியாக உள்ளத்தோடு அனைவரையும் காப்பாற்றும் அன்னையைப் போல் எல்லா தாய்மார்களும் தியாக வாழ்வு வாழ தேவையான வரமருள உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, தன் வாழ்வையே உமக்களித்த அன்னை மரியாவை தூய்மையாக பாதுகாத்து வந்தீரே. நாங்களும் உலக தீமைகள், சோதனைகள் வரும்போது உம் துணையை நாடும் தெய்வ பயத்தை எமக்கு தந்து உம்மில் என்றும் நிலைத்து வாழும் ஞானத்தை தந்தருள வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் இறைவா, இந்த இடத்தில் உள்ள உடல் நோய், மனநோயில் உள்ள எல்லா மக்களையும், குறிப்பாக எங்கள் முதியோர்களையும் பணியாளர்களையும், ரோசரி குரூப்பில் ஒவ்வொரு உறுப்பினர்களையும், தந்தை பாஸ்கல் அவர்களையும் உமது தெய்வீக ஆற்றலால் அமைதி சமாதானத்தை அருளும்படி தூய லூர்து அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இதோ உமது அடிமை என்று தன் வாழ்வையே உமக்கு அளித்த அன்னை மரியாதை போன்று நாங்களும் உலக தீமைகள், சோதனைகள் வரும்பொழுது ஆண்டவரின் துணையை நாடும் தெய்வ பயத்தை எமக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உமது திருஅவையின் விரை பெற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளம். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்துள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தெரியல, இதுக்கு என்ன சோதனைன்னு எனக்கு தெரியல, எனக்கு விடுதலை கொடுங்கன்னுட்டு அவன் பூசை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து 4:30 மணிக்கு செல் எடுத்து பாக்குறான்னா 4:35க்கு விசா வந்து உனக்கு இதாயிட்டு பிப்ரவரி 2 அடுத்த 2027 பிப்ரவரி 2 வரையும் உனக்கு விசா இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு. அது வந்த உடனே எங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். நான் முதல் சனிக்கிழமை தான் வந்து சாட்சி சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என்னை இங்க அழைத்து வந்ததுனால எனக்கு இது பெரிய பாக்கியமா இருக்கு இந்த சாட்சி சொல்றதுக்கு. ஏன்னா வந்து ஒரு 10 நாள் கூட இல்லை, அவ்வளோ அற்புதமான ஒரு இதுல வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைன்றப்ப அங்க லீவு. அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஒரு காணாவூர் திருமணத்துல தண்ணி தீர்ந்துருச்சு. மகன் வந்து தாய்கிட்ட சொல்லதும் மகன் என் வேலை வரலன்னு சொன்ன நேரத்திலயும் அந்த தண்ணி ரசமாக மாறின போல என் மகனுக்கு அந்த ஆபீஸ் லீவுனாலும் அது எப்படி வந்ததுன்னே தெரியாது. அது மாதாவுடைய சித்தம் தான், கடவுளுடைய கிஃப்ட் நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம். மாதாவுக்கு நன்றி.
கருணை